நடிகருக்கு எப்படி கஷ்டம் புரியும்? உனக்கு ஒரு பிரச்சனைனா அடிவயிறு வலிக்க உனக்கு அழ தெரியும், அவனுக்கு கிளிசரின் ஊத்தி தான் அழணும். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நாளைக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்காது வீட்டுல, அவனுக்கு எத்தனை கோடி இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. உன்னுடைய அம்மாத்தாக்கு என்ன பிரச்சனை, உன்னுடைய ஊர் உலகத்துக்கு என்ன வேணும் அது உனக்கு தெரியும். அவருக்கு மேடையில 10 நிமிஷம் மைக்க பிடிச்சு பேச தெரியும், அவ்வளவுதான். தன்னை பார்க்க வர்றவங்க பவுன்சர் தூக்கி வீசுறானே, இலக்கட்டை தூக்கி வீசுற, எச்சியலையை வீசுற மாதிரி வீசினா வீசிட்டு போட்டோம், எனக்கு என்னப்பா, அவன் போயிருவான். நல்லா புரிஞ்சுக்க, இறைவன் தான் உன்னை காப்பாற்றுவானே தவிர பணத்திற்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய நடிகர்கள் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள். அவர்களுக்கு பணம் தான். 250 கோடியை விட்டுட்டு வர்றேன், நான் சும்மாவா வருவேன்னு கேட்கிறார். ஏங்க 250 கோடியை விட்டுட்டு வராருங்க, அரசியல்வாதி ஆயிட்டா ஒரு கையெழுத்துக்கு 1000 கோடி வாங்கலாங்க, என்னன்றீங்க? இருக்கவங்களா இழிச்சவாயனா? அங்கிருந்து வருவதே வேறு ஒரு காரணமும் இருக்கிறது. இங்க வந்தா நிறைய காசு பார்க்கலாம், போடுற கையெழுத்துக்கெல்லாம் காசு. இவன் பின்னாடி சென்றால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி உருப்படும், உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும் யோசித்து பார். ஆக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று சொன்னால் நீ தேடி தேடி பல புத்தகங்களை படிக்கிறாயோ இல்லையோ, அல்லது சரியானவர்களிடம் சென்று பாடம் கற்கிறாயோ இல்லையோ, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஏகத்துவத்தின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக். இதோ இந்த அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், இவரிடத்திலே தான் உனக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. முகமது நபிட்ட தான் இருக்கு, அவருக்கு உன்னுடைய கஷ்டம் புரியும், உனக்கு சரியான வழியை காட்டுவாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மற்றும் இந்த பிரச்சாரத்தினை ஆங்காங்கே இருந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கிற வியாபார பெருமக்களே, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாகிய மாற்று மத அன்பர்களே, நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையுடன் என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன். ஏகத்துவ எழுச்சியில் இளைஞர்களின் பங்கு என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஏகத்துவம் என்பதை பொறுத்தவரை இது இளைஞர்கள் மட்டுமின்றி அனைவரும் தன்னுடைய பங்களிப்பை இதில் செலுத்த வேண்டும் என்பது பொதுவான ஒரு செய்திதான். ஆனால் இளைஞர்களுக்கு குறிப்பாக ஏன் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், என்றைக்கிருந்தும் ஒரு நல்ல விஷயத்தை வீரியமாக விரைவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இயல்பாகவே இளைஞர்களுக்கு மட்டும்தான் உள்ளது. அந்த இளைஞர் சக்தியை, இருபக்கம் கூறுள்ள கத்தி போன்று இருக்கக்கூடிய இளைஞர் ஆற்றலை ஒரு நபர் நினைத்தாரையானால் நல்ல வழியிலும் பயன்படுத்தலாம், தீய வழியிலும் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இளைஞர்கள் என்கிற ஒரு அபார ஆற்றலை, நாட்டினுடைய வளர்ச்சியை, நாட்டினுடைய வீழ்ச்சியை, இன்னும் சொல்ல போனால் ஒரு நாட்டினுடைய ஆட்சியை கூட மாற்ற முடியும் என்கிற அளவிற்கு ஒரு அளப்பெரிய அசாத்தியமான ஆற்றல் கொண்ட அந்த இளைஞர் சக்தியை ஏகத்துவத்தின் அடிப்படையில் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை எந்த அளவிற்கு இந்த சமூகத்தில் முக்கியமானதாக அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அதாவது இந்த சமூகத்தில் வரக்கூடிய நபிமார்கள் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு, தன்னை பின்பற்றக்கூடிய நல்லவர்களுக்கு பல்வேறு விதமான உபதேசங்களை அவர்கள் சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடிய உபதேசங்களிலேயே மிக முக்கியமானது எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபல்யகுன் அவ்வலு மா ததுஊஹும், நீங்கள் முதலாவதாக மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய, மக்களுக்கு தஅவா செய்ய வேண்டிய, மக்களை அழைக்க வேண்டிய ஒரு விஷயம் எதுவென்றால், இலா ஐ வஹிதுல்லாஹ், அவர்கள் முதலில் தௌஹீதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதான் முதல். மற்ற விஷயங்கள்லாம் இருக்குதானே, எடுத்த எடுப்பிலேயே பிள்ளைக்குட்டியை படிக்க வைங்க என்று ஆரம்பிக்கலாம், அல்லது மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு பொருளாதாரத்தை கையில் கொடுங்கள் என்று கூறலாம். அப்படியெல்லாம் கூறாமல் ஏன் தௌஹீதை,
ஏகத்துவத்தை முதலில் கூறுமாறு கட்டளையிடப்படுகிறது என்று கேட்டால், எந்த சமுதாயத்தில் தௌஹீது வேரூன்றி காணப்படுகிறதோ, எந்த சமூகத்திலே ஏகத்துவம் ஆழமாக நிற்கிறதோ, அந்த சமூகத்தில் மற்ற தீமைகளுக்கு வேலைகள் மிக குறைவுதான். இது ஒரு நுட்பமான உண்மை. எந்த சமூகத்தில் ஏகத்துவம் இல்லையோ, இணை வைப்பு தலை விரித்து ஆடுகிறதோ, அந்த சமூகத்தில் நீங்கள் தீமையை எதிர்த்து பாட்டாய் படித்தாலும் சரி, அவர்களால் அந்த தீமையில் இருந்து தப்ப முடியாது. ஏன் தப்பிக்க முடியாது? அடிப்படையே தப்பா இருக்க. ஒரு மனிதன் தன்னுடைய வணக்கத்திற்கு உரியவன் என்று ஒருவனை நினைப்பானே, ஆனால் அது இறைவன் ஒருவன் தான். அந்த இறைவனை தவிர்த்து வேறு யாரையும் இறைவனாக நினைத்து பார்ப்பதற்கு கூட உலகத்தில் அருகதை இல்லை. மிகவும் எளிமையாக நான் சொல்கிறேன். ஒரு குழந்தை எவ்வளவு மிகப்பெரிய பிரளயங்கள் கிளம்பினாலும் கூட தன்னுடைய தகப்பனாரை விட்டுவிட்டு இன்னொருவரை தகப்பன் என்று சொல்ல மாட்டான். சொல்ல முடியாது, மனசுல இடம் வராது. அப்போ ஒரு தாய் தகப்பனை மாற்றுவதற்கு மனிதன் மறுக்கிறான். ஒரு பிள்ளை குட்டிகளை மாற்றுவதற்கு பெற்றோர்கள் மறுக்கிறார்கள். ஆனால் கடவுளை தேர்ந்தெடுப்பதில் மட்டும் ஏனோதானோ என்று ஒரு கவனம் இல்லாமல் முடிவெடுக்கிறோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அறியாமையின் வழிகாட்டி என்று யோசித்து பார்க்க சாதாரணமாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான நல் உபதேசங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி கொடுத்த உபதேசங்களில் குர்ஆனில் உள்ள அருமையான ஒரு செய்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூல். முகமது நபி அவர்களே, உங்களுக்கு முன்னால் ஏராளமான தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. ஒன்றல்ல இரண்டல்ல, பல நூறுக்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நாம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அதாவது அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஏக இறைவன் ஒருவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் கிடையாது. இல்லா அன ஃபஅபுதூனி, என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள். இதான் முதல்ல. வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலன், எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பி அவன் போட்ட கட்டளை அனி அபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். வஜிதனிபுத் தாகூத், தீய சக்திகளை தவிர்ந்து கொள்ளுங்கள். இதான் முதல்ல. தௌஹீதா முதலில், ஏகத்துவம் தான் முதலாவதாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? எந்த இடத்துல ஏகத்துவம் நல்ல விருட்சமாக இருக்கிறதோ அங்கு அன்பும் பாசமும் அரவணைப்பும் அமைதியும் மனிதநேயமும் சகஜமாக காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். நமக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இருக்கிறது. அது என்னவென்றால், இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் இந்த தமிழகத்திலே மற்ற அனைத்து இந்திய மாநிலங்களை விட, குறிப்பாக தென் மாநிலங்களை விட தமிழகம் தௌஹீதில் தலைத்து காணப்படுகிறது என்றால் அதுக்கு மிகப்பெரிய காரணகர்த்தாக்களாக இளைஞர்களைத்தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை. இன்றைக்கு முதியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது நடுத்தர வயதுடையவர்களாக இருப்பவர்கள் ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்தால் இளைஞர்களாகத்தான் இருந்தார்கள். கடுமையான சவால்களை எதிர்கொண்டார்கள். தௌஹீதுக்காக வேண்டி ஏற்று பேச்சுக்களை அவர்கள் தாங்கினார்கள், தாக்குதல்களை தாங்கினார்கள், தனி மனித தாக்குதல்களை தாங்கினார்கள். இதுவெல்லாம் எதற்கு? இந்த தௌஹீதை சரியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது ஒண்ணுதான். நீங்க தௌஹீதை கொண்டு போய் சேர்த்துட்டா மது ஒழிப்பு பிரச்சாரம் தனியா செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. தௌஹீதை கொண்டு போய் சேர்த்து விட்டால் வரதட்சணை ஒழிப்பு என்று பிரத்யேகமாக மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தௌஹீதை கொண்டு போய் சேர்த்து விட்டால் போதைகளுக்கு எதிராக, சமூக தீமைகளுக்கு எதிராக தனியாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவைகள் கிடையாது. ஏன் கிடையாது என்று சொல்கிறேன் தெரியுமா? தௌஹீதே அந்த பிரச்சாரத்தை பார்த்துக் கொள்ளும். இன்னைக்கு நம்ம செய்யற மாதிரி ஆரம்பத்தில் அப்படித்தாங்க. சாதாரணமாக அந்த தௌஹீத் வளரவில்லை. அன்றைக்கு இருந்த இளைய சமூகம் தன்னுடைய உயிரையும் கொடுத்து தன்னுடைய எல்லா விதமான
வாழ்க்கையும் இழந்துதான் இந்த ஏகத்துவத்திற்கு அவர்கள் உழைப்பு செய்திருக்கிறார்கள். சும்மாவா இருக்கு? ஏங்க இன்னைக்கு நீங்க பாருங்க, தௌஹீது கல்யாணம்னா இன்னைக்கு வந்து ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி போய்விட்டது. எப்படி இருக்குன்னு கேட்டா, தௌஹீத் அடிப்படையில் நடத்துறோமோ இல்லையோ எல்லாரும் சொல்லிக்கிறாங்க தௌஹீது கல்யாணம், தௌஹீது கல்யாணம், தௌஹீது கல்யாணம் தான் தம்பி, நீங்க வாங்க. சாயந்தரம் நடத்துறது அதுக்கும் தௌஹீது கல்யாணம். அப்ப தௌஹீது கல்யாணம்னா என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் அது ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி. இந்த கம்பெனியை ப்ரமோஷன் பண்றதுக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிப்பான் பாருங்க, அந்த மாதிரி பயன்படுத்துகிறார்கள். அதுவல்ல, தௌஹீது திருமணம் என்பது ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது யோசித்து பாருங்க. தற்பொழுது அப்படியே கேட்கிறார்கள், தௌஹீது மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறவங்க, பொண்ணு தேடுறவங்க தௌஹீதுல இருந்தா நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். நாங்க சின்ன பிள்ளைகளை எல்லாம் பார்த்திருக்கோம். தௌஹீதுன்னு சொல்லி யாராவது கல்யாண பேச்சு எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், வரதட்சணை வேண்டாம், சீராட்டு வேண்டாம், வேற எதுவும் கொடுக்கல் வாங்கலாம் வேண்டாம், நீங்க பிள்ளைய மட்டும் அனுப்பி விடுங்கப்பா அப்படின்னு யாராவது சொன்னார்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க நடக்கிற பேச்சு என்ன தெரியுமா? நம்மளே பார்த்திருக்கோம். இவன் எதுக்கு வேணாங்கிறான்? காசு காசு கசக்குமா? இப்ப இவனுக்கு ஏதோ இருக்கு சொல்லுவாங்களா இல்லையா? இப்படித்தான இருந்துச்சு சமுதாயம். ஒரு பெண்ணை பெற்றெடுத்தவர்கள் தௌஹீத் அடிப்படையில் கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீ எப்படி உன் பிள்ளைய கட்டி கொடுக்குறன்னு பாத்துரும், மௌத்து வரை நீ வச்சுக்கிட்டு தாண்டி இருக்கணும், யாரும் வரமாட்டாங்க, இப்படி சொன்னார்கள். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? தௌஹீதா முடிக்கிறாங்களோ இல்லையோ, நானும் தௌஹீது தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் மாற்றி இருக்கிறான். ஆக இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி என்பது மிகப்பெரிய விலையை கொடுத்துதான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, சாதாரணமாக இல்லை. இன்றைக்கு இளைய சமூகம் அன்றைக்கு இருந்த அந்த இளைஞர்களை போன்று தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். நாம் பார்க்கிறோம், இன்றைக்குள்ள இளைஞர்களை குறிவைத்துதான் எல்லா விதமான வியாபாரிகளும் தன்னுடைய வியாபாரத்தையே தீட்டுகிறாங்க. வாலிப பசங்களும் வாலிப பிள்ளைங்களும் தான் முக்கியம். அவங்க ரெண்டு பேரும் தான் டார்கெட். வயசானவங்களுக்கு வந்து அதெல்லாம் பெருசா தோணாது, குடும்பஸ்தனுக்கும் தோணாதுங்க. ஏன்னா பிள்ளை குட்டின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், தன்னை விட தன்னுடைய புள்ள முக்கியம்னு போயிடுதா, அவனுக்கு சம்பாதிக்கணுன்ற அந்த பிரஷர் அதிகமா இருக்கு. மாசம் ஆச்சுன்னு சொன்னா நிறைய செலவுகள்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவன் போய் என்ன செய்ய மாட்டாரு, ஒரு குடும்பஸ்தன் ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்க மாட்டார். அப்படி சுத்தினா அது சரி வராது. ஆனா இந்த வியாபாரிகள், பெரும் கொண்ட பண முதலைகள், கார்பரேட்டுகள், இவர்களுடைய குறிய இளைஞர்கள் தான். அவனை பொறுத்த வரைக்கும் இளைஞர் யார் தெரியுமா? ஒரு பிசினஸ் மெட்டீரியல், அவ்வளவுதான். ஒன்ன வச்சு 100 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல 500 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறது? ஒரு சட்டை நீ வாங்குற இடத்துல 9 சட்டை உன்னை எப்படி வாங்க வைக்கிறது? அதான் அவன் பார்க்கிறான். அப்போ இன்றைய காலகட்டத்தில் தௌஹீத் என்பது அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது, சும்மா கிடையாது. பெற்றோர்கள் இங்கு நிரப்பமாக காணப்படுகிறீர்கள். இது இளைஞர்களுக்கான தலைப்பாக இருந்தாலும் உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். எந்த வீட்டில் தன்னுடைய பிள்ளையை தௌஹீது பிரச்சாரத்திற்கு ஈடுபடுத்துகிறார்களோ, எந்த வீட்டில் தன்னுடைய பிள்ளையை ஏகத்துவ பிரச்சாரத்தில் களமிறக்குகிறார்களோ, அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. நீங்க உண்டு, நீங்க வேலை உண்டு இருக்கலாம், உங்க பையன் உங்க புள்ள அது கரெக்டா போய்கிட்டு இருக்கும். நீங்க எந்நேரமும் பின்னாடி 24 மணி நேரமும் போலீஸ்கார மாதிரி பின்னாடியே போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீ சாதாரணமா இருந்துக்கலாம். இதை நான் வந்து ஏதோ என்னுடைய மனதில் தோன்றியதாக சொல்லவில்லை. திருமறை குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய தாயார் இம்ரானுடைய மனைவி பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுத்த உடனே அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்து விட்டது என்ற ஒரு சிறிய தயக்கம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அவர்களே சொல்கிறார்கள், இறைவா, நான் ஒரு ஆண் குழந்தை உன்னிடத்தில் கேட்டிருந்தேன். ஆணும் பெண்ணும் சமம் அல்ல. ஆண் மாதிரி பெண்ணை என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆனால் நான் ஒரு பெண்ணை பெற்றெடுத்திருக்கிறேன். இதில் எனக்கு எந்த அதிருப்தியோ ஆட்சேபனையோ கிடையாது, ஏற்றுக்கொள்கிறேன். சம்மைத்துஹா மரியம், அந்த புள்ளைக்கு நான் மரியம் என்று பெயர் சூட்டி இருக்கிறேன். சரி, இது சகஜமான நிகழ்வுதான்.
எல்லா பெற்றோரும் செய்யக்கூடிய நிகழ்வு தான். ஆனால் அந்த தாயார் அடுத்து செய்கிற ஒரு செயல் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறார், இறைவா, இந்த பெண்ணுக்கும் உன்னிடம் நான் ஷைத்தானிடம் இருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அதான், அதாவது விளைகிற பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள் இல்லையா? நல்ல விருட்சமா வரக்கூடிய மரம் அது சின்ன பிள்ளைகளை பார்க்கும்போதே தெரிஞ்சிருங்க. சின்ன வயசுல பார்க்கும்போது இலையெல்லாம் அழுகாம, மரம் நல்ல நேர்மரமா நல்ல பார்க்கறதுக்கு பச்சை பசேர் இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த மரம் நல்லா காய்க்க போகுது பூக்க போகுதுன்னு அர்த்தம். வரும்போதே பூச்சி அடிச்சு ஒன்னும் இல்லாம எசகம் புசகமா வந்துச்சு, ஒன்னதுக்கு ஆகாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தன்னுடைய பிள்ளை ஆரம்பத்தில் சரியாக இல்லை என்றால் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்வது போல கடைசியில் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடக் கூடாது என்று எத்தனையோ பெற்றோர்கள் பயப்படுகிறீர்களே, அவர்களுக்கு அழகிய ஒரு பாடம் தான், அது மருந்துதான் இந்த வசனம். அவர்கள் கேட்கிறார்கள், இறைவா, இந்த குழந்தைக்கு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து இவர்களுடைய பிள்ளைகளுக்கும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். எப்பேற்பட்ட தூர நோக்கான ஒரு பார்வை என்று யோசித்து பாருங்க. நாம நம்ம பிள்ளைங்களுக்கு 3 தலைமுறைக்கு எப்படி சொத்தை சேர்க்கிறது யோசிக்கிறோம். தவறல்ல, சேர்த்தால தப்பு கிடையாது. 3 தலைமுறை எப்படி படிக்க வைக்கிறது, படிக்க வச்சால் பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது. ஆனா 3 தலைமுறை எப்படி தௌஹீதுல நிப்பாட்டுறது, அதான் யோசிக்கணும். அதைத்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் யோசித்திருக்கிறார்கள். இந்த புரிதலை பெற்றோர்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் மீது பழி சுமத்தியோ இளைஞர்களின் மீது எல்லா பழியையும் தள்ளி விட முடியாதுங்க. அவன் 50% காரணம் சொன்னா மீதமுள்ள 50 பெற்றோர்களாக இருக்கிறார்கள். சரியான வளர்ப்பில்லை, சரியான உபதேசம் இல்லை, புள்ளை எப்படி வளர்க்கணுன்றதே புரிஞ்சுக்கிற முடியல. நல்லவனா இருக்கான், திடீர்னு மகா அயோக்கியனா இருக்கான். ஸ்கூல் படிக்கும் போது ஆக அப்புராணியா இருக்கான், காலேஜ் படிக்கும் போது குடிகாரனா மாறனான், பார்க்கிறோமே. அப்ப சின்ன பிள்ளையில அது பிறக்கும் பொழுது அல்லாஹ்விடம் அவனுக்கான பாதுகாவலை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு இருக்கிற இளைய சமூகம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உன்னில் இருந்துதான் ஏகத்துவ வளர்ச்சியே உருவாக வேண்டும். நீ உன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும். உன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, இது இருப்பது ஒரு வாழ்வு, ஏகபோகமாக வாழ்ந்து விட்டு செல்வோம் என்று கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்வதற்கு அல்ல. உன்னுடைய ஒரு வாழ்வு தான், அதுல மறுப்பல்ல. அந்த ஒரு வாழ்வு உனக்கும் பலனுள்ளதாக இருக்க வேண்டும், உன்னுடைய சமுதாயத்திற்கும் பலனுள்ளதாக இருக்க வேண்டும். அதான் உண்மையான இளைஞர்கள். குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம், அதாவது சூரத்துல் கஹ்ஃப் என்று 18வது அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அந்த கஹ்ஃப் என்கிற அத்தியாயத்தினுடைய பெயரே குகை என்றுதான் அதற்கு பெயர். பொதுவா நீங்க குர்ஆன்ல அந்த தலைப்பு வருது இல்லையாங்க, சூராவினுடைய பேர் இருக்கு பாருங்க, இந்த பேருக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, எந்த சூறாக்கு பேர் ஒரு குறிப்பிட்ட பெயராக இருக்கிறதோ அந்த பெயர் தான் அந்த சூறாவினுடைய கதாநாயக பண்புள்ளது என்று பொருள். பக்கரான்னு சூறா இருக்குதா, அப்போ பக்கரா குறித்து முக்கியமான கருத்து குர்ஆனில் வரப்போகிறது. பார்த்தவனே பளிச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு புக்கை பார்த்தா தெரியாதா? புத்தகம் படிக்கக்கூடியவங்க புத்தகத்தினுடைய பெயரை பார்த்த உடனேயே, ஆசிரியரின் பெயரை பார்த்த உடனேயே ஒரு 10 பக்கம் படிச்ச உடனே சொல்லிடலாம் இந்த புக்கு எதை நோக்கி நம்மளை கொண்டு போக போகுது. நல்ல ஒழுக்கமான ஆசிரியரா இருந்தான்னு வச்சுக்கோங்க, வார்த்தையும் ஒழுக்கமா இருக்கும். ஒரு மாதிரி சினிமா பண்புள்ள ஆசிரியராக இருந்தால் வார்த்தை அப்படிதான் என்ன செய்யும் இருக்கும். இது இயல்புதான். அப்போ குர்ஆனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூராவினுடைய பெயர் இடுவதிலேயே ஒரு நுட்பம் இருக்கிறது. 18வது சூறாவை கஹ்ஃப் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேர் வைக்கிறான். அதுல ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது. குகையை கடந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பு படக்கூடிய சம்பவம் இருக்கிறது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பு படக்கூடிய சம்பவம் இருக்கிறது. துல்கர்னைன் மன்னர் அதில் அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்கிறான்.
ஆனால் இது அனைத்தையும் கடந்து அந்த குகைவாசிகளை பற்றி ஏன் சொல்லுகிறான் தெரியுமா? அவர்கள் எடுத்துக்கொண்ட சபதம், அவர்கள் புரிந்து கொண்ட கொள்கை தௌஹீத். அதான் காரணம். அவங்க குகைக்குள்ள போய் தஞ்சம் புகுகிறார்கள். புகுந்து விட்டு அவர்கள் தங்களுக்கு மத்தியில் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அப்படியே பேசுகிறார்கள். வரபத்துனா அலா குலூபிஹிம், அதாவது இறைவன் நம்முடைய உள்ளங்களில் இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம எல்லாம் நல்ல நண்பர்களா இருக்கிறோம், சரியான வழியில் இருக்கிறோம். எதுவரை இப்படி இருப்போம் தெரியுமா? நாம் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டோம் என்று சொன்னால் லக்கது குல்னா இதன் ஷததா, நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனித்தனியாக பிரித்து விடுவான். அவங்களுடைய புரிதல் அப்படி இருக்கிறது. சமுதாயத்தை பார்க்கிறார்கள். ஹாஉலாஇல் கௌம், இந்த சமுதாயத்திற்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் அல்லாஹுக்கு இணையாக வேறு ஒரு தெய்வத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, இணை கற்பிக்கிறார்களே. அவர்கள் பேசியதை குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள், நீங்கள் தௌஹீதை சிந்தியுங்கள், உன்னுடைய வழி நேரானதாக மாறும். இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகம், குறிப்பாக இளம் பெண்களுக்கு சொல்லுகிறேன், மறந்துவிடக் கூடாது என்று முன்னரே சொல்லுகிறேன். அதாவதுங்க, இந்த வரதட்சணை கல்யாணத்தை பத்தி பேச வேண்டும் நம்ம நினைக்கும் போது ஒரு சிந்தனை வந்துச்சு. வரதட்சணை சொன்னாலே பெற்றவங்களை மட்டும் பேசுவதுதான் நம்முடைய ஒரே சிந்தனையாக இருக்கிறது. அதை கடந்து அதுல என்ன இருக்கிறது என்று யோசிக்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது. வரதட்சணை கல்யாணத்தை தடுக்க வேண்டும் சொன்னா பெற்றவங்க நினைச்சா மட்டும் முடியாது. இளைஞர்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்யணும். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு இளைஞனா இருக்கக்கூடிய ஆண் செய்யறதை நான் ரெண்டாவது சொல்றேன். பொம்பளை பிள்ளைங்க நீங்க பங்கெடுக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு பெண் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள அந்த பெண்ணை பெற்றவங்க கல்யாணம் பண்ணி முடிச்சு மனநோயாளியா மாறி போகுதான் மிச்சம். இன்னைக்கு பார்க்கிறோங்க, ஏகத்துவ பிரச்சாரம் வீரியமாக இருக்கிறது. வீரியமா இருக்குன்னு சொன்னா, ஏன் தம்பி வரதட்சணை எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கு, இன்னைக்கும் கொடுத்து வாங்கத்தானே செய்யறாங்க. தௌஹீத் அப்படிலாம் ஒன்றும் மாற்றத்தை ஏற்படுத்தலேன்னு கேட்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போய் பாருங்க, கேரளால போய் பாருங்க, அல்லது வடக்கு பக்கம் போய் மகாராஷ்டிரா பக்கம், பீகார் பக்கம் போய் பாருங்க. ஒரு பெண் குழந்தையை கட்டி கொடுக்கிறதுக்கு 40 லட்சம் ரூபாய் இல்லாம கல்யாணம் பண்ண முடியாது. இதான் உண்மை. இங்கே எப்படி முடியுது? அதுக்கு மாற்றமா இங்கே நடக்குது. ஏகத்துவ பிரச்சாரம் இருக்கிறனால தாங்க இந்த அளவுல முடியுது. இதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கட்டுக்கடங்காத ஒரு குற்றத்தின் ஊற்றாக இந்த வரதட்சணை வந்து நின்றுவிடும். இன்றைக்கு நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், வரதட்சணையின் கொடுமையினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தௌஹீது பெண்கள் அல்ல. அதான் உண்மை. வரதட்சணை கொடுமையினால பெரிதும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் தான். சட்டப்படி வரதட்சணை எதிர்த்து அவங்க தான் பிரச்சாரம் பண்ணணும். ஆனா தௌஹீத் என்ற அடிப்படையில் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை யார் கவனிக்க வேண்டும் தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தானே உன்னை பெத்தெடுத்த அம்மாவும் அப்பாவும் கடன்காரனா மாறுறாங்க. யோசிப்பார். பையனுக்கு ரெண்டாவது சொல்லுவோம், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அம்மா, நான் தௌஹீத் அடிப்படையில் கல்யாணம் பண்ணிக்கிறேன், மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு மாப்பிள்ளையை பாருங்க, எனக்கு அமெரிக்கா மாப்பிள்ளை, ஆப்பிரிக்கா மாப்பிள்ளை அவரெல்லாம் வேண்டாம். அப்படி வர்றது ரெண்டாவது, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு கணவனை கொண்டு வாங்க. இளம் பெண்கள் சொல்ல வேண்டும், தௌஹீத் என்பது இளம் வயது ஆண்களுக்கு மட்டும் சொந்தமான சொத்து அல்ல, பெண்களுக்கும் சொந்தமானது தான். நீ சொல்லணும். ஒரு வருஷம் கூட போனாலும் பரவாயில்லைங்க, நல்ல மாப்பிள்ளையா பாருங்க, வரதட்சணை கேட்காதவனா பாருங்க, அவர் தான் ஆண்மை உள்ள ஒரு மகன். ஏன்ட்ட இருந்து வாங்குறவன் என்ன வச்சு எப்படி காப்பாற்றுவான்? நீ கேட்கணும். ஆனா இப்படி சில பேர் இருந்தாலும் கூட சில இடங்கள்ல பார்ப்பதற்கே வேதனையாக இருக்கிறது. அந்த பிள்ளையை கட்டி கொடுக்கிறதுக்கு அவங்க அம்மாவும் அத்தாவும் நொந்து நூலாம்படையா போய் வட்டிக்கு கடன் வாங்கி கடன்காரன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இவங்க ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திருக்கும் போது பித்து பிடிச்ச மாதிரி எழுந்திருக்கிறாங்க, கடன் அடைக்க முடியாம. இந்த புள்ள என்ன செய்யுதுன்னா போய் புருஷனோட நல்ல சந்தோஷமா ஆடம்பரமா இருக்கு. இது எப்படி மனசு வரும்? உன்னை பெத்தெடுத்து வளர்த்து எறும்பு கடிக்காம ஈ கடிக்காம வளர்த்து கொண்டு வந்து நிப்பாட்டுனா அவங்க கடந்து ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்
வரதட்சணையை கொடுத்து திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட இந்த பெண் தன்னுடைய கணவரோடு போய் புதுசு புதுசா புர்கா என்ன, தலை நிறைய மல்லிகை பூ என்ன, புது செண்டென்ன, அதென்ன இதென்ன, பைக்ல சுத்துறது என்ன, கொஞ்சம் கூட கவலையே இல்லை. இது எப்படிங்க நமக்கு முடியுது? எங்க அம்மா தான் எல்லாம், எங்க அத்தா தான் எல்லாம். சரிம்மா, நீளமா சொல்லணும். வேண்டாம்மா, இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ செத்து பிழைக்க வேணாம். தௌஹீத் அடிப்படையில் கல்யாணம் பண்ணி கொடு என்ன நீ சொல்லணும். ஆனா நீ என்ன பண்ற? அங்கு போய் உட்கார்ந்து உன்னுடைய ஆடம்பரத்தை ருசித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னை பெற்றெடுத்தவன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கொண்டிருக்கிறான். வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அதாவது உம்மு சுலைம் என்கிற சஹாபிய பெண்மணி, அருமையான சம்பவம். இது மாதிரி ஒரு பெண் உலகத்தில் இருப்பாரா? அபூர்வமாக இருக்கிறது, அரிதிலும் அரிதாக இருக்கிறது. அவரை ஒரு ஆண், நல்ல ஆண், மறுக்க முடியாத ஒரு ஆண், மார்க்கம் அனுமதித்த வகையில் அவங்களுடைய அப்ரோச் கரெக்டா இருக்கு. அபூ தொல்ஹா என்கிற ஒரு அழகான சஹாபி, அவர் கேட்கிறார், உம்மு சுலைமே, உங்களை நான் திருமணம் முடிச்சுக்கலாமா, உங்களுக்கு சம்மதமான்னு கேட்கிறார். கேட்கும்போது அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னது என்ன தெரியுமா? இன்றைக்குள்ள இளம் பெண்கள் நீங்க கவனிக்கணும். மா மித்துலுக்க யுரத் யா அபா தொல்ஹா, அபூ தொல்ஹாவே, உங்களை மாதிரி ஒரு நல்ல பையனை மறுக்க முடியாது, தேடுனாலும் கிடைக்காது. அருமையான பையன், சரி. ஆனால் வலா கிண்ணக்க ரஜுலுல் காஃபிர், நீங்கள் ஒரு காஃபிராக இருக்கிறீர்கள், நான் ஒரு முஸ்லிமாவாக இருக்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்ணாக இருக்கிறேன், நான் கொள்கை அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், சித்தாந்த அடிப்படையில் வேறுபட்டு இருக்கிறேன். நீங்க எதிரில் நிக்கிறீங்க, உங்களை நான் திருமணம் செய்ய முடியாது. ஃபைன் துஸ்லிம், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஜாக்க மஹரி, அதே என்னுடைய மகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய புரிதல்னு பாருங்களேன். இந்த உம்மு சுலைம் மாதிரி இன்றைக்கு இருக்கிற பெண்கள் சமுதாயம் மாறிவிட்டது என்று சொன்னால், இளம் பெண்கள் மாறிவிட்டால் ஏகத்துவமும் வளரும், உன்னை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் நிம்மதியாக வாழ்வார்கள் இல்லையா? இதையே கவனிக்க தவறுறீங்க. தன்னுடைய கணவனோடு இருக்கிற சந்தோஷங்களும் ஆசையும் அபிலாஷையும் மட்டும் உனக்கு போதும். உன்னை பெற்றெடுத்தவர்கள் ஒவ்வொரு நாளும் துயரத்தில் விழுகிறார்களே, அதை உன்னால் எப்படி சகித்துக் கொள்ள முடிகிறது? கட்ட முடியாம இருக்கிறாங்களே கடைசி வரை. இந்த வயர் எடுத்து அதுல சொல்லுங்க, அந்த வயர் எடுத்து இதுல சொல்லுங்க, மெக்கானிக்கல் சொல்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து வாங்கி இவர்கிட்ட, இவர்கிட்ட இருந்து வாங்கி அவர்கிட்ட, பல 10 வருடங்கள் கடனை அடைக்க முடியாத காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்ப கூட காலைல ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு பிரைவேட் சேனல்ல, யூடியூப் சேனல்ல போடுறாங்க, நம்ம முஸ்லீம் புள்ள தான், இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, 10 லட்சம் பணம், பைக்கு, பத்தாததுக்கு இடம், இதுக்கு போக கல்யாணத்துக்கு அப்புறமும் போட்டு என்ன செய்யறான், கறவை மாடு மாதிரி கறந்துகிட்டே இருக்கான், கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பெண்ணை பெற்றவங்க. போகுது 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 போய்கிட்டே இருக்கு. 1 வருஷம் போகல, கடைசியில பார்த்தா மாமியா வீடு படுத்துன அந்த கொடுமை இருக்க தாங்க முடியாம, இந்த புள்ள அம்மாட்டையும் சொல்ல முடியாம, அத்தாட்டையும் சொல்ல முடியாம, ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில இதுக்கு மேல இருந்தா நம்மளை மௌத்தாக்கிடுவாங்க என்கிற கட்டம். அந்த புள்ள காலை வீடியோல காட்டுறாங்க, இந்த முட்டிக்காலுக்கு கீழே இருந்து கண்டக்கால் வரைக்கும் பாத்தீங்கன்னா தையல் தான் அடிச்சிருக்கான், கீழே தள்ளி விட்டு ரசிச்சிருக்கான். போ அம்மா வீட்டுக்கு போ, வாங்கிட்டு வா, அனுப்புறாங்க. எவ்வளவு பெரிய கொடூரிகளாக இருக்கிறார்கள் என்று பாருங்க. இப்ப இதுக்கு தீர்வு என்ன யோசித்து பார். பல ஜமாத்துகள் இருக்கிறது, அவர்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படுவது உண்மை என்று சொன்னால், இங்கிருந்து பல கோடி ரூபாய் செலவழிச்சு தௌஹீத வெளிக்காட்டுகிறார்கள் மக்கள். ஹஜ்ஜுக்கு போறாங்க, இங்கிருந்து லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு உன்னுடைய இறைச்சத்தை நீ நிலைநாட்டுகிறாய் அல்லவா? குர்பானியினுடைய நேரத்தில் பல 1000 ரூபாய் செலவழித்து ஆட்டை அறுத்து நீ உன்னுடைய இறைச்சத்தை நிலைநிறுத்துகிறாய் அல்லவா? அது உண்மை என்று சொன்னால் ஜமாத்தார்களுக்கு சொல்லுகிறோம், நீங்கள் என்னுடைய ஜமாத்துல கல்யாணம் முடிச்சா வரதட்சணை கொடுக்க கூடாது, வாங்க கூடாது, போடுங்க பைலா, சட்டத்தை போடுங்கப்பா. அப்படி போடலையா மக்கள், மஹல்லாவாசிகள், நீங்கள் கவனியுங்கள், உங்களுடைய நிம்மதிக்கு அழகான வழி இருக்கிறது, அது இந்த ஏகத்துவம் தான், வேறு வழியே கிடையாது. இன்னைக்கு பிள்ளைகளை நல்ல பிள்ளைய வளர்க்கணுமா, போதை இல்லாதவனா வளர்க்கணுமா,
பொம்பளை பிள்ளை படிதாண்டாம இருக்கணுமா? எல்லாத்துக்கும் அடிப்படை தௌஹீது தான். தௌஹீதுனா என்ன நினைச்சுக்காதீங்க, தர்காவுக்கு போகாம இருக்குன்னு நினைச்சுக்கிற வேண்டாம். நிறைய ஆளுக்கு தப்பா கணக்கு போடுறாங்க. நாங்களும் தௌஹீது தான். என்னப்பா தௌஹீது? தர்காக்கெல்லாம் போக மாட்டோங்க, மவுத்து வீட்டுக்கு போனா பாத்தியாவும் தான் சாப்பிட்டு வந்துடும். இதான் தௌஹீது. ஏங்க இதாங்க தௌஹீது? அது அதுல உள்ள ஒரு அம்சம் தான். அடிப்படை என்ன? நீ என்ன ஆனாலும் சரி மார்க்கத்திற்கு மாற்றமாக செல்லக்கூடாது. இதான் தௌஹீத். இப்படிதான் இளைஞர்கள் இருக்கணும். உம்மு சுலைம் இருந்த மாதிரி இருக்கணும். ஆண்களுக்கும் ஒரு செய்தியை சொல்கிறேன். நீ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது நீ பிடிவாதம் பிடிச்சாலும் தப்பு கிடையாது. எனக்கு தௌஹீதா இருந்தா முடிங்க, என்ன வச்சு நீ ரேட்டு பேசாத. பெரும்பாலும் இந்த பழைய ஆளுக்கு வயசானவங்க என்ன செய்யறாங்க, ஆம்பளை பையனை வச்சு சம்பாதிக்க பாக்குறான். இது எவ்வளவு மோசமான ஒரு மெயின் செட்னு பாருங்க. பிள்ளைக்கு வந்து போட்டு கொடுத்தாச்சுங்க, இப்ப கடன்காரனா மாறிட்டோம். எவனை வச்சு கடன் அடைக்கிறது? ஊர்ல உள்ளவன் நமக்கு சும்மாவா கொடுப்பான்? கொடுக்க மாட்டான். அப்ப நம்ம வீட்டுல இருக்கவன் இருக்கான் ஒரு பெரிய மனுஷன், இவனை வச்சு என்ன செய்வோம்? விட்டதை புல்லாம் முடிச்சிருவோம். எவ்வளவு பெரிய அநாகரிகத்தின் உச்சம் என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் நீ சொல்லணும், ஓ விஷயத்துல அடம் பிடிக்கிறியா இல்லையா? ஒரு பைக் வாங்கி கேட்கிற, பைக்கை வாங்கி கொடுக்கலன்னா ஐயோ அம்மான்னு சண்டை போடுற, டிவியை தூக்கி போட்டு உடைக்கிற, அத்தாவுடைய பைக்கை உடைக்கிற, என்னென்ன பேச்செல்லாம் பேசுற. கல்யாணத்துல சொல்லுப்பா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வாத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹ்லா. ஆண்களே நீதான் பெண்ணுக்கு நிஹ்லத்தன், அவசியமா உன்னுடைய மகர் தொகையை கொடுக்கணும். வேண்டா வெறுப்பா கூட கிடையாது, இஷ்டப்பட்டா கொடுங்கன்னு கூட அல்லாஹ் சொல்லலங்க, கண்டிப்பா கொடுத்தாகணும்னு சொல்றான். உன்னுடைய கடமைப்பா. உன்னுடைய ஆண்மை நிரூபிக்கிறதுக்கு நீ வந்து கைலி சட்டை போட்டா மட்டும் பத்தாது, நீ தான் மகர் கொடுக்கணும். வரதட்சணை வாங்கினேன்னா உன்னுடைய ஆண்மையில் கேள்விக்குறி இருக்கிறது. ஆளுமை திறன், ஆண்மையை நான் சொல்கிறேன். நீ தானப்பா ஆம்பளை, நீ தான் சம்பாரிச்சு கொடுக்கணும். அங்கிருந்து வாங்கினேன்னா உனக்கு என்ன தைரியம் இருக்கிறது? அப்ப அதை தடுப்பது தௌஹீது தான். பெற்றோர்களும் இளைஞர்களும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஏகத்துவத்தை கொடுங்கள். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தில் மிகப்பெரிய சோதனையாக இருப்பது கடந்த 3 மாதங்களாக இந்த அரசியல் பிரச்சனை தான். அதாவதுங்க நாட்டுல எல்லாத்துக்குமே தராதரம் இருக்குங்க. ஒரு டீ கடை வைக்கணும்னா அதுக்கு தகுதி வேணும், டீ நல்லா போடணும், இல்லாட்டி கஸ்டமர் வரமாட்டாங்க. ஹோட்டல் வைக்கணும்னா அதுக்கு தகுதி வேணும், ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கணும்னா தகுதி வேணும். எல்லாத்துக்குமே தராதரம் வேணுங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உலகமாக அயோக்கியனா இருக்கான், காசு இருந்தா போதும், அவனுக்கு பின்னாடி லட்சம் பேர் திரள்றான். 1 நம்பர் கூத்தாடியா இருக்கான். ஊர்ல உள்ளவன் இடிஞ்சு கீழே விழுந்தாலும் சரி, ரோட்ல வந்து என்னன்னு கூட பார்க்க மாட்டான். இவர் தான் நாட்டை காப்பாற்ற போறாரு. நல்லா ஒரு முழம் பூவை வாய் காதுல சுத்தம். எப்படி பண்றாங்க பாருங்களேன். இதுல நம்முடைய இளைஞர்கள் போய் விழுவது வைத்தறிச்சலையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. மற்ற இளைஞர்களை காப்பாற்ற முடிகிறதோ இல்லையோ, இஸ்லாமிய இளைஞர்களை காப்பாற்றுவது எமது கடமை. உனக்கு வேறு ஒரு நபி இருக்கிறார், அவர்தான் முன்மாதிரி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறார், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனத்துன். இதோ இந்த அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், இவரிடத்திலே தான் உனக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. முகமது நபிட்ட தான் இருக்கு. அவருக்கு உன்னுடைய கஷ்டம் புரியும், உனக்கு சரியான வழியை காட்டுவாரு. நடிகருக்கு எப்படி கஷ்டம் புரியும்? உனக்கு ஒரு பிரச்சனைனா அடிவயிறு வலிக்க உனக்கு அழ தெரியும், அவனுக்கு கிளிசரின் ஊத்தி தான் அழணும். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நாளைக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்காது வீட்டுல, அவனுக்கு எத்தனை கோடி இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. உன்னுடைய அம்மாத்தாக்கு என்ன பிரச்சனை, உன்னுடைய ஊர் உலகத்துக்கு என்ன வேணும் அது உனக்கு தெரியும். அவருக்கு மேடையில வந்து 10 நிமிஷம் மைக்க பிடிச்சு பேச தெரியும், அவ்வளவுதான். நாட்டில் என்ன நடக்குது? தன்னை பார்க்க வர்றவங்க பவுன்சர் தூக்கி வீசுறானே, இலக்கட்டை தூக்கி வீசுற, எச்சியலையை வீசுற மாதிரி வீசுனா வீசிட்டு போட்டோம், எனக்கு என்னப்பா, அவன் போயிடுவான். நல்லா புரிஞ்சுக்க, உன்னை காப்பாற்றுவதற்கு நீதான் இருக்கிறாய் ஒழிய இறைவன் தான் உன்னை காப்பாற்றுவானே தவிர பணத்திற்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய நடிகர்கள் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள். அவர்களுக்கு பணம் தான். 250 கோடியை விட்டுட்டு வர்றேன், நான் சும்மாவா வருவேன்னு கேட்கிறார். ஏங்க 250 கோடியை விட்டுட்டு வர்றாருங்க, அரசியல்வாதி ஆயிட்டா ஒரு கையெழுத்துக்கு 1000 கோடி வாங்கலாங்க. என்னன்றீங்க? இருக்கவங்களா இழிச்சவாயனா? அங்கிருந்து வருவதே வேறு ஒரு காரணமும் இருக்கிறது. இங்க வந்தா நிறைய காசு பார்க்கலாம், போடுற கையெழுத்துக்கெல்லாம் காசு. இவன் பின்னாடி சென்றால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி உருப்படும், உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும் யோசித்துப்பார். ஆக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்கிறேன்,
உன்னுடைய வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று சொன்னால் நீ தேடி தேடி பல புத்தகங்களை படிக்கிறாயோ இல்லையோ, அல்லது சரியானவர்களிடம் சென்று பாடம் கற்கிறாயோ இல்லையோ, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஏகத்துவத்தின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள். முடிஞ்சது தீமை. உன்னை விட்டு எல்லா விதமான அயோக்கியத்தனங்களும் அகன்று போய்விடும். இதுதான் உன்னை காப்பாற்றும். இம்மையில் நீ நல்லவனாக இருக்க வேண்டுமா, நீ தௌஹீத்வாதியாக இருக்க வேண்டும். மறுமையில் நீ வெற்றிக்குரியவனாக மாற வேண்டுமா, அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பி, மறுமையிலே என்னை நல்ல முறையில் ஆரோக்கியமாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா, ஃபல் யஅமல் அமலன் சாலிஹா, நீ நன்மை செய், அதைவிட குறிப்பாக வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, எனக்கு இணை கற்பிக்காமல் நன்மை செய். அதான். ஆக இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக நம்முடைய பகுதியில் உள்ள இளைஞர்கள், இளம்பெண்கள், நீங்கள் கவனிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயத்திலும் ஏகத்துவம் தலையீடு செய்ய வேண்டும். கல்யாணமா தௌஹீத் அடிப்படையில் முடிக்க நீ சொல்லு. குறிப்பா பெண் பிள்ளைகள் சொல்லுங்க. உனக்கு வேற ஏதாவது விஷயம் செய்கிறார்களா, தௌஹீத் அடிப்படையில் இருப்பதற்கு பார். உன்னுடைய வாழ்க்கையை நீ தீர்மானிக்கிறாயா, தௌஹீத் அடிப்படையில் செய். அப்படி இருந்தால்தான் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றிக்குரியவர்களாக நம்மை மாற்றுவான். உலகத்திலும் ஒழுக்கம் உள்ளவர்களாக, நன்னறி உள்ளவர்களாக, அறம் சார்ந்தவர்களாக, மற்ற சமுதாய மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல வழிகாட்டியாக, ஏன் தனக்கும் தன்னுடைய சமூகத்திற்கும் பலனுள்ளவர்களாக மாறலாம். அப்படிப்பட்டவர்களாக இஸ்லாமிய இளைஞர்கள் மாற வேண்டும் என்கிற கோரிக்கையோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.